அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு வெற்றியின் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு விடுதலையின் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மரணம் ஜெயித்து அதன் கூர் ஒடிக்கப்பட்ட நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மரணம் ஒரு முடிவல்ல. மனிதன் தன் வாழ்க்கையை குறித்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் மனிதன் கல்லறையை நோக்கி ஓடுகிறான் என்று சொன்னான். ஆனால் மனித வாழ்க்கை கல்லறையோடு முடிவது அல்ல, அது அதற்கு பின்னாகும் தொடருகிறது என்பதை இந்த உயிர்த்தெழுதல் காண்பித்தது. இது மரணத்தின் கசப்பை அகற்றி போட்டது. எல்லாமே முடிந்து விட்டது, இனி என்ன இருக்கிறது, நான் மண்ணாகி மண்ணோடு மண்ணாய் போவேன் என்று நினைக்கிற ஒருவனுக்கு, சகோதரனே, உன் நினைவு தவறு. மரணத்திற்கு பின்னதாக உமக்கு ஒரு நீண்ட வாழ்க்கை இருக்கிறது. அது இரண்டு இடத்தில்தான் இருக்கலாம். ஒன்று மோட்சம் அல்லது நரகம். இந்த 2 இடங்களில் ஓரிடத்தில்தான் நீர் நித்தியமாக வாழப் போகிறீர் என்பதை உமக்கு இந்த உயிர்த்தெழுதல் உணர்த்துகிறது. இயேசு மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்ததினால் அவர் சொன்னார், நான் எப்படி எழுந்தேனோ அப்படியே நீங்களும் ஒரு நாளில் உயிர்த்தெழுவீர்கள். ஒரு நாளிலே தேவ எக்காலம் தொனிக்கும், அவர் வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவரோடு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இவ்விதமாய் நாம் கர்த்தருடனே என்னென்றைக்கும் இருப்போம் என்கிற வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வார்த்தையினால் ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்துகிறோம். ஆகவே இந்த ஈஸ்டர் தினத்தில், உயிர்த்தெழுந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்வது என்றால், நான் மரித்து மண்ணோடு மண்ணாய் போவதில்லை, நான் மறுபடியும் எழுந்து மறுபடியும் உயிர் வாழ்வேன். எனக்கு முன்னாக மரித்த என் உற்றார் இனத்தார் எல்லாரையும் நான் காண்பேன். இந்த நம்பிக்கையை உயிர்த்தெழுதல் எனக்கு தந்திருக்கிறது. என் வாழ்க்கை கல்லறையோடு முடிவதில்லை, அதற்கு பின்னாலும் ஒரு நீண்ட வாழ்க்கை இருக்கிறது. நான் இன்றைக்கு வாழும் வாழ்க்கை அந்த நீண்ட வாழ்க்கைக்கு ஒரு ஆயத்த வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது. இந்த ஒரு உண்மையை தருவதினால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது, நான் இங்கே தேவனுக்கேற்ற பிரகாரமாய் வாழ்ந்தால் தேவனோடு இருப்பேன். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுக்கும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய கல்லறை காலியாகவில்லையே. அதற்குள் கிறிஸ்துவின் எலும்புகள் இருந்தால் அவர் இங்கேயே மரித்து விட்டாரே, ஆகையால் வாழ்க்கையும் அதோடு முடிந்துவிடும் என்று இருக்கலாம். ஆனால் அந்த காலியான கல்லறை இன்றைக்கும் உன் வாழ்க்கை முடிவதில்லை என்று உலகம் அனைத்திற்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. சகோதரனே, நீர் இதை நம்புகிறீரா? நீர் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை. அவர் நம்மையும் உயிர்த்து எழுப்புவார் என்பதும் உண்மை.
ஒரு நித்திய வாழ்வு உண்டு, எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதும் ஒரு உண்மை. இத்தனை உண்மைகளையும் நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்குள் ஒரு நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது. ஒரு நாளில் நான் பரலோகத்தில் இயேசுவோடு இருப்பேன் என்று. சகோதரனே, சகோதரியே, இந்த நம்பிக்கையை ஈஸ்டர், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவர் அநேகருக்கு தரிசனம் ஆனார். அவர் சீஷர்களை அப்படியே நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் போகிறேன் என்று போய்விடவில்லை. அவர் தான் நேசித்தவர்களை, தன்னோடு இருந்தவர்களை விசுவாசத்தில் திடப்படுத்தி உயிர்த்தெழுந்ததின் உண்மையை அவர்கள் உணரவும், உயிர்த்தெழுந்ததற்கு அவர்களை சாட்சியாக மாற்றவும் அவர் இந்த பூமியிலே 40 நாட்கள் அவர் இருந்து அவர்களை திடப்படுத்தினார். முதலாவது மகதலேனா மரியாள், அவள் இந்த உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. ஆகவே அவள் கல்லறை அண்டையிலே சுகந்த வர்க்கங்களுடன் நின்று அவருடைய சரீரத்தை காணாமல் அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு விசுவாசம் இல்லை, அன்பு ஒன்றுதான் இருந்தது. ஏனென்றால் அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை இயேசு விரட்டி இருந்தார். ஆகையால் அளவில்லாத அன்பு கொண்டவள். இயேசு வந்து, ஏன் அழுகிறாய் என்று கேட்டபொழுது இயேசுவின் சரீரத்தை காணவில்லை என்று சொன்னார். அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அவளை உற்சாகப்படுத்தினார். அவளுடைய மனது அதற்கு பின்னதாக சரீரத்தை தேடவில்லை, இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருந்தார். பரிசுத்த அகஸ்டின் அவளை குறித்து சொல்லும் பொழுது, she was an apostle to the apostles. அப்போஸ்தலர்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவித்த அப்போஸ்தலனாக மகதலேனா மரியாள் இருக்கிறாள் என்று சொன்னார்கள். ஏன்? இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உயிர்த்தெழுதலை என் சகோதரருக்கு போய் சொல் என்று. அதனால் அவளை திடப்படுத்தினார். விசுவாசம் இல்லை, தவறாக சரீரத்தை தேடினாள். ஆனால் இயேசுவை உயிரோடு கண்ட பின்பு அவள் விசுவாசத்திலே திடப்பட்டு தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தார். சீஷர்களுக்கு ஆண்டவர் தரிசனமான, அவர்கள் யூதர்களுக்கு பயந்து அவர்கள் ஒரு அறைக்குள்ளாக ஒளிந்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த மகதலேனா மரியாளையும் அவர்கள் நம்பவில்லை, இயேசு வந்ததையும் அவர்கள் நம்பவில்லை. ஏதோ ஆவியை காண்கிறதாக அவர்கள் நினைத்தார்கள். இயேசு சொன்னார், நான் ஆவி அல்ல, எனக்கு சரீரமும் இருக்கிறது. ஏதாகிலும் புசிக்க கொடுங்கள் என்று பொரித்த மீன் துண்டையும் தேன்கொட்டு துணிக்கைகளையும் வாங்கி அவர் சாப்பிட்டார். இயேசுவை கண்டபொழுது சீஷர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆகவே அவர்களை திடப்படுத்தினார். ஆனால் அவர்கள் எல்லாரும் திடப்பட்டவர்களா? இல்லை. இன்னும் அவர்களுக்குள் சந்தேகம் இருந்தது. தோமா என்கிறவன் அங்கே இல்லை. ஆகையால் அவன் சொன்னான், நீங்கள் எதை கண்டு நீங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொல்லுகிறீர்களோ நான் நம்ப மாட்டேன். நீங்கள் பயத்தினால் எதையாவது பார்த்திருப்பீர்கள். அவருடைய கையில் உள்ள காயத்தில் என் விரலை இட்டு அவர் விழாவிலே என் கையை போட்டாலொழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்றான். 8 நாளைக்கு பின்பு இயேசு மறுபடியும் வந்து, தோமாவே, உன் கையை நீட்டி என் விழாவில் போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றான். அவன் சொன்னான், என் ஆண்டவரே, என் தேவனே, மை லார்ட், மை காட் என்று சொல்லி அவன் அந்த நேரத்தில் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தான். அதற்கு பின்னதாக அவன் ஒரு நாளும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சந்தேகப்படவில்லை.
அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தனக்குள் இருக்கிறது என்பதையும் குறித்து அவன் சந்தேகப்படவில்லை. எல்லா அப்போஸ்தலர்களிலும் அதிக தூரம் இவன்தான் சென்றான். இந்தியாவிற்கு வந்து அவன் இயேசுவை, அவருடைய உயிர்த்தெழுதலை ஜனங்களுக்கு அறிவித்தான். இன்னும் 2 சீடர்கள் அவர்கள் இருந்தார்கள். இயேசு இறந்து அவர் மரித்தவுடனே அவர்கள், இனி நமக்கு இங்கே வேலை இல்லை, நான் பழையபடி என் கிராமத்திற்கு போய் தொழிலை செய்கிறேன் என்று புறப்பட்டார்கள். ஆனால் இயேசு அவர்களோடு நடந்து, நீங்கள் ஏன் துக்க முகமாய் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், அவர் இஸ்ரவேலை ரட்சித்து மீட்கிறவர் என்று இருந்தோம். அவர் இறந்து 3 நாளாயிற்று. சில ஸ்திரீகள் கல்லறைக்கு போய் அவர் உயிர்த்தெழுந்தார் என்றார்கள். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் எங்கள் கிராமத்திற்கு போகிறோம் என்றார்கள். எருசலேமிலிருந்து கிட்டத்தட்ட 8 மைல் தூரம். அவர்களோடு இயேசு நடந்து சென்றார். சகோதரனே, இந்த காரியத்தை நீர் கொஞ்சம் யோசித்து பாரும். விசுவாசம் இல்லை. விசுவாசிக்கிறதுக்கு மந்த இருதயமும் மந்த புத்தியும் உள்ளவர்கள். ஆனால் இயேசு அவர்களோடு நடந்தார். சகோதரனே, உம்முடைய விசுவாசம் குறைவுள்ளதாயிருக்கட்டும், உம்முடைய அறிவு குறைவுள்ளதாயிருக்கட்டும், ஆனால் இயேசு வாழ்க்கையில் உம்மோடு நடப்பார் என்பதற்கு இந்த எம்மாவூர் சீஷர்கள் ஒரு சாட்சியாய் இருக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு 8 மைல் நடந்து வேதத்தை விளக்கி சொன்னார். அவர்கள் சொன்னார்கள், அவர் நமக்கு விளக்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லையா? அணைந்து போயிருந்த அந்த விசுவாசத்தையும் இருதயத்தையும் அவர் கொழுந்துவிட்டு எரிய செய்ய வல்லவர். உமக்குள்ளும் அதே அனலை தந்து பரிசுத்த ஆவியினால் உம்மை நிரப்பி நீர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக உம்மை இயேசு மாற்ற முடியும். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்தவர், உம்மோடு நடக்கிறவர், உம்முடைய சந்தேகங்களை நீக்குகிறவர். அவர்களோடு சென்றார்.